உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்கள, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அல்லது உங்கள் கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்படுறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் எங்கேயுமே பேசாதீங்க, யார்கிட்டையுமே பேசாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க, உங்கள்கிட்டே இருப்பாங்க, உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்கள் உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக கூட இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்களான்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி விலகிறது? அவங்கள பற்றி நீங்கள் எங்கேயுமே பேசாதீங்க. அந்த மாதிரி உங்கள் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி நீங்கள் எங்கேயுமே பேசாதீங்க, யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி விட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, விலகிட்டு அவங்கள பற்றி வெளியே எங்கேயும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. விலகிட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது. உங்களுக்கு யார் கெடுதல் நினைக்க மாட்டாங்களோ அவங்கள பற்றி தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசணும். அப்போது உங்களை பற்றி நல்லது, அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ அவங்கள பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் யாருக்கு சந்தோஷமோ அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசுங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்கள பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால் இதான் பேசுகிறதுல ஒரு கட்டுப்பாடு. இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு பிடிக்காதவங்க, நாம் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுறவங்க, அவங்கள பற்றி யாருக்கிட்டையுமே பேசுகின்ற வழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்மளை பற்றி நல்லது நினைக்கிறாங்கள, நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறாங்கள்ல, நம்ம கஷ்டப்பட்டால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நாம் கஷ்டப்பட்டாக்கா அவங்களும் வருத்தப்படுவாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம எங்கேயுமே பேசணும். அவங்கள பற்றின நிறை குறைகள் தான் எங்கேயுமே நம்ம பேசணும். அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பேசுதல் என்றால் முக்கியத்துவம் என்று. நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். நாம் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் அல்லது அவங்ககிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் தான் இருப்போம். நம்முடைய கஷ்டம் விலகாது. நாம் எப்போவும் துன்பத்தில் தான் இருப்போம். அதனால் நாம் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, நாம் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கவலை அவர்களும் கவலைப்பட வேண்டும் நம்மோடு சேர்ந்து. நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள்களோடு பழகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள் எதுவுமே வராது. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நாம் கஷ்டப்பட்டால் இன்பம் அடைகிறவர்கள் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் கூட இருப்பாங்க, இப்போ நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, அல்லது எங்கே வேணாலும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் என்பது தொடர்கதையாகிவிடும். அதனால் அவங்கள பற்றியும் சரி அவங்கக்கிட்டேயும் சரி நம்ம பேசக்கூடாது. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது யார் அதை பார்த்து இன்பம் அடைகிறார்களோ அவர்களிடம் பேசினாலும் அவர்களை பற்றி வெளியில் பேசினாலும் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பது தொடர்கதையாகிவிடும். ஒரு நாள் மகிழ்ச்சி என்பது ஏற்படவே ஏற்படாது.